அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோரையும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் எகின் ஜான். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-18 வசனத்தில் அந்த பகுதியிலிருந்து எப்படி பிசாசு கொண்டு வருகிற ஆவிக்குரிய போராட்டத்திலே நாம் எப்படி பிசாசின் மேல் ஜெயம் கொள்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக என்ற சத்தியத்தை நாம் கடந்த பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். மறுபடியுமாய் நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் அந்த சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் மற்றும் 17வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே இந்த இரட்சண்யம் என்னும் தலை சீரா என்ற அந்த ஆவிக்குரிய போராயுதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு அதை தொடரப்போகிறோம். அது என்னது? மறுபடியுமாய் நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திற்கு செல்வோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பெரிய இரட்சிப்பின் நம்பிக்கை இருக்கிறது. அது என்ன நம்பிக்கை? நாம் எல்லோருமே தேவ மகிமையை அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை என்றால் என்ன? பாருங்க, முதலாவதாக நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. மனுஷனுடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு முடிவது அல்ல. பாருங்க, மனுஷன் மரித்த பிறகும் வேதம் அவனுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி கற்பிக்கிறது. ஒரு மனிதன் ஆண்டவராகி இயேசுவை உள்ளத்திலே இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருந்தால், அவருடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தால், அந்த மனிதன் மரிக்கும்போது அவன் பரலோகத்துக்கு செல்லுகிறான். ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய பாவத்திலேயே வாழ்ந்தால் மரணத்திலே அவன் நரகத்துக்கு என்ன செய்கிறான்? சென்று விடுகிறான். பாருங்க, இதை குறித்து லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, லூக்கா 16வது அதிகாரம் நாம் செல்வோம். பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது நாம் 22வது வசனம் மற்றும் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு மனிதன் மரிக்கும் போது அவனுடைய உள்ளான ஆவி ஆத்ம மனுஷனுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மனிதன் வெறும் ஒரு சரீரம் மட்டும் இல்லை. வேதம் சொல்லுகிறது நாம் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோன்னு சொல்லி. அப்போது பாருங்கள், இங்கே
ஒரு 2 பேர் மரிக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஒருவன் ஒரு தரித்திரன், வாழ்நாளெல்லாம் பிச்சைக்காரனாக இருந்த ஒரு மனிதன். அவன் என்ன செய்கிறான்? மரிக்கிறான். மரித்தவுடன் பாருங்க, அவனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுது. ஆனால் இவன் தன்னோட வாழ்நாளில் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவை தன் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்தபடியினால் பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது, இவனோட உள்ளான அந்த ஆவி மனுஷனை தேவதூதன் என்ன செய்தானா பரலோகத்துக்கு கொண்டு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இன்னொரு மனிதன், அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவனும் என்ன செய்தான்? மரித்து போனான். மரித்து போன போது அவனோட சரீரத்தை போய் கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் அவனுடைய உள்ளான ஆவி மனுஷனோ இங்கே வேதம் சொல்லுகிறது பாதாளத்துக்கு சென்று விட்டது. பாதாளத்தில் சென்று போய் அங்கே அவன் வேதனைப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறது பாருங்க. இன்றைக்கு அநேகர் பாருங்க, தேவ பிள்ளைகளே, உலகத்தில் எப்படி வாழுகிறார்கள் பாருங்க. ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை குறித்த அந்த ஒரு உணர்வு, அறிவு இல்லாததுனால இந்த உலகத்தில் வாழும்போது நாம் எப்படி வாழ்ந்தா என்ன என்று சொல்லி தங்கள் இச்சைகளையெல்லாம் நிறைவேற்றி இஷ்டம் போல வாழுகிற வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இன்றைக்கு அநேகர் உலகத்தில் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் உணர வேண்டும், வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிகிறதில்ல. இதற்கு பின்பு ஒரு நித்திய வாழ்வு என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசுவை அறியும் போது என்னாது? அவனுடைய வாழ்க்கை இந்த பாருங்க, பூமியோடு வெறும் அவர் மரிக்கும்போது அவனுடைய சரீரம் அடக்கம் பண்ணுறதோடு அவன் வாழ்க்கை முடிகிறதில்ல. அவனோட சரீரம் போய் அடக்கம் பண்ணப்படுது. ஆனால் அவனோட உள்ளான ஆவி மனிதனோ உடனே தேவ சமூகத்துக்கு என்ன செய்யுது? போய்விடுகிறது. அவன் என்ன செய்கிறான் பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே பாருங்க அவனுடைய ஆவி என்ன செய்கிறது? பிரவேசிக்கிறது. அப்போ யோசித்து பாருங்க, ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதன் அவன் மரித்த பிறகு இயேசுவோடு நித்திய காலமாய் வாழுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான் பாருங்க. அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை குறித்து இன்னும் வேதம் இன்னும் அதிகமாக தெளிவாக நமக்கு போதிக்கிறது பாருங்க. அப்போ இப்போ நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பாருங்கள் இயேசுவை ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன், ஒருவேளை பாருங்கள் அவன் தன்னுடைய பூமிக்குரிய ஓட்டத்தை பூமியிலே முடித்து விட்டு அவன் ஒருவேளை மரித்து பரலோகத்துக்கு போய்விட்டான். அவனோட சரீரம் அவனோட ஆவி மனிதன் பரலோகத்துக்கு போயிடுச்சு. ஆனால் சரீரம் இப்போ என்ன செய்யுது? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுவினுடைய 2ஆம் வருகையிலே ஒரு பெரிய மகிமை என்ன மகிமை வெளிப்பட போகுதாம் பாருங்க. இதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 மற்றும் 52வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவினுடைய 2ஆம் வருகையில் இப்படி ஒருவேளை கர்த்தருக்குள் மரித்தவர்களுக்கு எப்படி அவங்க அந்த இயேசுவினுடைய 2ஆம் வருகையில் இந்த தேவ மகிமையை அடையப் போகிறார்கள் என்ற ஒரு அந்த சத்தியத்தை இங்கே வேதம் நமக்கு சொல்லுது பாருங்க. இந்த 52ஆம் வசனத்தில் வேதம் அழகாக சொல்லுது பாருங்க. எக்காலம் தொனிக்கும் போது அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள்.
பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, ஒருவேளை ஒரு மனிதன் பூமிக்கு ஒரு ஓட்டத்தை முடிச்சுட்டு அவன் மரித்து இப்போ அவனோட உள்ளான மனுஷன் தேவ பிரசன்னத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இன்னும் சரீரம் கல்லறையில் தான் இருக்குது. ஆனால் இயேசுனுடைய 2ஆம் வருகையில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது என்னது? அந்த சரீரம் கல்லறையிலேயே அப்படி கெட்டு போய் விட போகிறதில்ல. வேதம் சொல்லுகிறது, இயேசுவனுடைய 2ஆம் வருகையிலே எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? மரித்தோரை எழுந்திருக்க செய்து, எப்படி எழுந்திருக்க செய்வாராம் பாருங்க, அந்த அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அழிவுள்ள சரீரம் இப்போ என்ன செய்கிறது? அழிவில்லா சரீரமாய் மாற்றப்பட்டு, இப்படியாக பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு அவர்கள் இயேசுவினுடைய அந்த அழிவில்லாத அந்த மகிமை நிறைந்த சாயலை என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்வார்களாம். பாருங்க, அதை தான் இங்கே வாசிக்கிறோம். மரித்தோர் அழிவில்லாதவர்களா என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். அப்போ எழுந்திருந்து இப்படியாக பாருங்க, அந்த மகிமையின் சாயலிலே இயேசுவோடு நித்தியமாய் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? வாழ போகிறார்கள். பாருங்க, அது மாத்திரமல்ல, இங்கே இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்நாள் காலத்திலேயே இப்போ இயேசு வந்துட்டாருன்னு வைத்துக்கொள்வோம். ஒருவேளை நம்ம வாழ்நாள் முடிவதற்கு முன்பாகவே இயேசு வந்து விட்டார்னா அப்போ என்ன நடக்குமா? பாருங்க, அதை தான் இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, 51வது வசனத்தில் போட்டிருக்கு, இதோ ரகசியத்தை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் என்னது நித்திரை அடைவதில்லை. இயேசுனுடைய வருகையப்போ பாருங்க, உயிரோடு இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளும் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத வாசிப்போம். பாருங்க, இப்போ 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் பாருங்க, முதலாவது 16 மற்றும் 17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுனுடைய அந்த 2ஆம் வருகையில் முதலாவது என்ன செய்வார்கள்? மரித்தோர் என்ன செய்வார்கள்? எழுந்திருந்து அந்த இயேசுவினுடைய மகிமையின் சாயலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதற்கு பின்பு யார் யாரெல்லாம் ஆண்டவரோட வருகையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ, அதுதான் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே என்ன செய்வோம்? இருப்போம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டோட வருகையில் முதலாவது மரித்தோர் எழுந்து அந்த தேவ மகிமையை பெற்றுக்கொள்வார்கள். 2வது உயிரோடு இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்வார்களாம்? பாருங்க, மறுபடியும் அந்த 1 கொரிந்தியர் 15:51 உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. பாருங்க, 1 கொரிந்தியர் 15 இப்பொழுது 51வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. உயிரோடு இருக்கவங்களுக்கு என்ன நடக்குமா? அவங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்வாங்களாம்? அவங்க ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே அவர்களும் என்ன செய்வார்கள்? மறுரூபமாக்கப்படுவார்கள். மறுரூபமாக்கப்பட்டு அவர்களும் என்ன செய்வார்கள்? இந்த அழிவுள்ள இந்த உலக சாயலை களைந்து விட்டு இயேசுவினுடைய இந்த மகிமையின் சாயலை என்ன செய்வார்கள்?
சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதை தான் பாருங்க, இப்போ 53வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டோடைய அந்த 2ஆம் வருகையிலே தேவ பிள்ளைகளே நாம் இந்த அழிவுள்ள கெட்டு போகிற இந்த சாயலை களைந்து போட்டு தேவ மகிமையின் சாயல், அந்த இயேசுவினுடைய அந்த மகிமையின் சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். அதன் மூலம் என்ன ஆகும் பாருங்க, அழிவுள்ள சாயல் களைந்து போடப்பட்டு நாம் அழியாமையை சுதந்தரித்து கொள்வோம். சாவுக்கேதுவான சாயலை களைந்து போட்டு சாவாமையை என்ன செய்வோம்? சுதந்தரித்து கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு மகிமையை தேவ பிள்ளைகளே நாம் இயேசுவினுடைய 2ஆம் வருகையில் என்ன செய்ய போகிறோம்? பெறப்போகிறோம். அப்போ இயேசுனுடைய 2ஆம் வருகையிலே யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அது ஒரு மகிமையின் நாள் பாருங்க. அதனால தான் அடிக்கடி இப்போ நம்ம எங்கும் பிரசங்கங்களை கேட்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? ஏன்னா அது ஒரு மகிமையின் நாள். ஆண்டவருடைய வருகை நமக்கு ஒரு மகிமையின் நாள். அந்த நாள் நாம் இந்த அழிவுள்ள சாயல், இந்த வியாதியார நோய்படுகிற வயசாகி பலவீனப்பட்டு போகிற இந்த அழிவுள்ள சாயலெல்லாம் களைந்து போட்டு இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு ஒப்பான அந்த அவருடைய மகிமையின் சாயலை நாம் பெற்று மறுரூபமாக்கப்படுகிற ஒரு நாள் தேவ பிள்ளைகளே. அது ஒரு மகிமையின் நாள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு இருக்கு தேவ பிள்ளைகளே. அப்போ இதனால தான் பாருங்க, இப்போ நம்ம இந்த ரட்சிப்பிலே நாம் பெற்றிருக்க இந்த நம்பிக்கை எப்படி நம் வாழ்க்கையிலே உபத்திரவங்களை சந்திக்கும் போது கர்த்தருடைய ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கொண்டு மனமுடைந்து போகாதபடிக்கு இருப்பதற்கு எப்படி உதவி செய்து, இப்போ 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் மற்றும் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், இவைகளெல்லாம் பாருங்க இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு என்ன செய்திரும்? மாறிப்போகும். இவைகளெல்லாம் தற்காலிகமானவைகள். ஆனால் இந்த நித்திய மகிமை, இயேசுனுடைய 2ஆம் வருகையில் அவருடைய மகிமையை நம்ம சுதந்திரிக்க போகிறோமே, அதன் மூலம் அந்த மகிமையை சுதந்திரித்து இயேசுவோடு நித்திய காலமாய் நாம் இயேசுவோடு கூட வாழப்போகிறோமே, அந்த நித்திய நம்பிக்கை அது பாருங்க, அதுதான் நிரந்தரமானது. உலகத்தில் சந்திக்கும் உபத்திரம்லாம் தற்காலிகமானது. இயேசுவோடு அவருடைய மகிமையின் சாயலில் நித்தியமாய் வாழப்போகிறேன் என்பது அது என்னது? நிரந்தரமானது. அப்போது பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் ஏற்கனவே 2 கொரிந்தியர் 4:8 சொல்கிறாரு, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்ல, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்ல. அப்போது வாழ்க்கையில் நெருக்கப்படும் போது நான் மனம் உடைஞ்சு போகிறதில்ல, நம்பிக்கை இழந்து போகிறதில்ல அப்படிங்காரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் உபத்திரங்களை சந்திக்கும் போது பவுல் என்ன பண்ணுறாரா, அவர் இந்த காணப்படாத நித்திய வாழ்க்கையின் மகிமையை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறாராம். ஆஹா, ஒருவேளை ஆமாம், இந்த பூமியில் சரீரத்தில் வாழும்போது சில பாடுகள்லாம் படுறோம், ஆனால் இதெல்லாம் சீக்கிரம் போயிடும். நான் நித்தியமாக இயேசுவோடு வாழப்போகிறேன், என் இரட்சகரை நித்தியமாக முகமுகமாய் தரிசிக்க போகிறேன், அவருடைய பிரசன்னத்திலே நான் நித்தியமாக வாழப்போகிறேன்.
என்ற அந்த சத்தியத்தை நினச்சி அவர் என்ன செய்கிறார்? கஷ்டத்தை அனுபவிக்கிற அந்த சூழ்நிலை நடுவில் கூட இந்த நித்தியமாக இயேசுவோடு வாழப்போகிற அந்த மகிமையை எண்ணி அவர் சொல்கிறார், நான் ஆறுதல் அடைகிறபடினால அவர் சொல்கிறாரு, காணப்படுகிறவைகளை இல்லை, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற எனக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான நம்முடைய உபத்திரம் நித்திய மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறதுன்னு சொல்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு? நான் நித்தியமாய் அனுபவிக்க போகிற அந்த மகிமையை பார்த்து கொண்டே இருக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையில் சந்திக்கிற அந்த போராட்டங்கள்லாம் அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். ஒரு லேசான உபத்திரம் போல் ஆகிடுது. அது என்னை ரொம்ப குத்துறதில்லை, அது என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறதில்லை. ஏன்னா நான் அவைகள் மேல் என் கண்களை வைப்பதில்லை. பிரச்சனை சந்திக்கும் போது என்னுடைய கண்களை இந்த பிரச்சனையின் மேல் வைப்பதில்லை, நான் இயேசுவோடு வாழப்போகிறது நித்திய நம்பிக்கையின் மேலே என் கண்களை பதித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், இதனால தான் நான் மனம் உடைஞ்சு போகிறதில்லை, இதனால தான் நான் ஒடுங்கி போகிறதில்லை அப்படிங்கிறார். பாருங்க, இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட இந்த நாளில் ஒருவேளை சில போராட்டங்கள் வழியே கடந்து போகலாம். கடந்து போகும்போது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆதலால் அவருடைய வருகையிலே ஒரு மகிமையான வாழ்க்கையை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அது நிரந்தரமான மகிமை. இந்த உபத்திரவம் எல்லாம் அது சீக்கிரத்தில் நீங்கும். ஒரு லேசானது தான், இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு மாறி போயிடும். அதனால் இந்த நித்திய நம்பிக்கையின் மேல் கண்களை வைத்து கர்த்தர் சொல்றார், உபத்திரவத்தின் நடுவிலே ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட அருமையான சத்தியத்துக்காக நன்றி கர்த்தாவே. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான சத்தியம் ஆண்டவரே. இயேசுவோடு கூட நித்தியமாய் அவருடைய மகிமையின் சாயலை சுதந்தரித்தவர்களாய் நாங்கள் இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழப்போகிறோம். இந்த மகிமையை நாங்கள் இயேசுனுடைய 2ஆம் முறையிலே சுதந்தரிக்க போகிறோம். இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழப்போகிறோம். எக்காலம் ஊதும்போது ஒரு நிமிஷத்திலே நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லுகிற இந்த நற்செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டோமே கர்த்தாவே. இந்த நித்திய கன மகிமை குறித்த இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை குறித்த இந்த சத்தியத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் பதித்து, இதனால் வருகிற ஆறுதலினாலும் தேறுதலினாலும் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் நிறைய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாழ்க்கையிலே சந்திக்கிற போராட்டங்கள் நடுவிலே எப்பொழுதும் போராட்டத்தையே பார்த்து மனமுடைந்து ஒடுங்கி போகிற அந்த வாழ்விலிருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று இந்த நித்திய கனமகிமையை பெறப்போகிற இந்த மகிமையின் சத்தியத்தின் மேலே கண்களை பதித்து அதனால் வருகிற ஆறுதலை பெற்று ஆண்டவரே, பவுலை போல நான் ஒடுங்கி போகிறதில்லை, மனமுடைந்து போகிறதில்லை, நம்பிக்கை இழப்பதில்லை என்ற இந்த உள்ளான மனுஷனின் ஆசீர்வாதங்களை இந்த நாளில் சுதந்தரித்து கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் இந்த கிரியை அவர்கள் உள்ளத்தில் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கை இழந்தது போதும் ஆண்டவரே. ஐயோ, இனி எத்தனை நாள் இந்த வேதனை என்று சொல்லி அநேகர் இன்னைக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு உற்சாகம் இல்லை. புது வருடத்தை சந்திக்க ஆயத்தமா இல்லை ஆண்டவரே. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை தொட்டி அவர்களை ஒரு பெரிய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையின் நிச்சயத்தினாலே, ஒரு எதிர்பார்ப்பினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெரிய தரிசனத்தினாலே பிள்ளைகளுடைய உள்ளத்தை நிரப்பி ஒரு பெரிய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீர் அவர்களை நிரப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன்.
அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியுமாய் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.